ஸோ இன்றைய கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டர்ஸ் ஆஃப் டிசி மோட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 2 பாயிண்ட் ஸ்டார்டரு, 3 பாயிண்ட் ஸ்டார்டரு, 4 பாயிண்ட் ஸ்டார்டர்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த நம்ம ஸ்டார்டரை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எதுக்கு நம்ம ஸ்டார்டர் போகிறோம், 2 பாயிண்ட் ஸ்டார்டர் என்ன, 3 பாயிண்ட் ஸ்டார்டர் என்ன, 4 பாயிண்ட் ஸ்டார்டர்னா என்ன, ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். டார்க் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது, டார்க் ஈக்குவேஷன் என்ன அது பார்க்க போகிறோம். சரிங்களா. அப்புறம் அந்த ஓவர்லோடு ரிலே இருக்கும், அதாவது ஓவர்லோடு அந்த ரிலே இருக்கும், அதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இது மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டைம் இருந்தால் நம்ம ஏசி மிஷின்ஸு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் இன்றைக்கி. சரிங்களா. சிங்கிள் ஃபேஸ் ஏசி மிஷின்ஸ் நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முன்னமே சொன்ன மாதிரி எதுக்காக வந்து ஸ்டார்டர் போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒய் வி நீட் ஃபார் ஸ்டார்டர்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பேக் இஎம்எஃபோட சிக்னிஃபிகேஷன் என்னென்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். சரிங்களா. ஸோ இப்போ இந்த கிளாஸில் வந்து ஸ்டார்டரோட நெசசிட்டி என்ன, ஒரு டிசி மோட்டர் இருக்குது அப்படின்னா ஒரு டிசி மோட்டரில், அதாவது டிசி மிஷினில் ஸ்டார்டர்ஸ் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம், இதனுடைய முக்கியத்துவம் என்ன, தேவை என்ன, சரிங்களா, இந்த ஸ்டார்டரோட தேவை என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் நமக்கு தெரியும். ஸோ பேக் இஎம்எஃப் நான் சொல்லிட்டேன், இந்த பேக் இஎம்எஃப்னால் என்ன அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல நம்ம மோட்ருங்கிறதால நம்ம என்ன பண்ணுறோன்னா பேக் இஎம்எஃப்னு போடுறோம். ஸோ இதே ஜென்ரேட்டராக இருந்தால் இந்த இடத்துல ஈஜின்னு போடுவோம். ஸோ ரெண்டுமே காமன் தான் சொல்லியிருந்தோம். இப்போ பேக் இஎம்எஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது மோட்டரில் ஸ்டார்டர் இருக்கும், மோட்டரை பொறுத்தவரையில் ஸ்டார்டர் இருக்கும், ரோட்டார் இருக்கும். பாருங்கள், நமக்கு தெரியும் ஸ்டார்டர் இருக்கும், இந்த மாதிரி ஸ்டார்டர் சப்ளை கொடுப்பீங்க, என்எஸ்ன்னு இருக்கும். சரியா. இதுக்கு இடையில் அக்ராஸாக வந்து மெயின் ஃபீல்டு இருக்கும். மெயின் ஃபீல்டு இப்படி இருக்கும். இதே வந்து ரோட்டாருக்கு நீங்கள் சப்ளை அப்ளை பண்ணுறீங்க, ரோட்டாருக்கு சப்ளை அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோட்டாரோட கண்டக்டர் பார்த்தீங்கன்னா எய்தர் அப்வர்ட் டைரெக்ஷன், அதாவது அந்த ஆர்மேச்சரோட கரண்ட் டைரெக்ஷன் வந்து அப்வர்டில் இருக்கலாம், இல்லை டவுன்வர்டில் இருக்கலாம். சரிங்களா. அப்வர்டில் இருக்கலாம், இல்லை டவுன்வர்டில் இருக்கலாம். ஸோ அப்வர்டில் இருந்தது அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி இந்த டைரெக்ஷனில், அதாவது ஆன்டி கிளாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே போகிற அந்த கரண்ட் அப்போஸ் பண்ணும். ஸோ இதில் இங்கேருந்து வரும்போது இதை வந்து சம் பண்ணும். ஸோ இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், இங்கே அப்போஸ் பண்ணும், இங்கே வந்து ஆட் ஆகும். அப்போ வந்து இங்கேருந்து இந்த ஷாஃப்ட் வந்து மேல் பக்கமாக தள்ளப்படும். ஸோ மீன் டைமில் வந்து டவுன்வர்டில் இருந்துச்சு அப்படின்னா, சரிங்களா. ஸோ டவுன்வர்ட் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை ஒரு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் இப்படி சுற்றுது, ஆர்மேச்சர் வந்து இந்த மாதிரி சுற்றுது அப்படின்னா, ஆர்மேச்சரோட கரண்ட் இந்த மாதிரி சுற்றுது அப்படின்னா என்னவாகும் அப்படின்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய கண்டக்டரில், அதாவது போலில் மேற்பகுதியாக அதிக டென்சிட்டியான ஃப்ளக்ஸும் கீழ்ப்பகுதியிலேயே குறைவான டென்சிட்டி உள்ள ஃப்ளக்ஸும் இருக்கும். எதுக்காக அப்படின்னா, மேல் பக்கத்தில் இந்த மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸும் ஆர்மேச்சர் ஃபீல்டு ஃப்ளக்ஸும் சேர்ந்து இங்கே அதிகப்படியாக டென்சிட்டி இங்கே அதிகமாக இருக்கும், இங்கே டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் என்னவாகும் அப்படின்னா கீழே நோக்கி தள்ள பார்க்கும். சரிங்களா. ஸோ இதுதான் சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி டைமில் இந்த ஆர்மேச்சர் கண்டக்டர் இருக்கு இல்லையா, அந்த ரோட்டார் இருக்கு இல்லையா, ஸோ ரோட்டார் வந்து சுற்றும் போது, அதாவது ரோட்டார் வந்து இந்த எய்தர் அப்வர்டு, அதாவது மேல் பக்கமாக இல்லை வந்து கீழ்ப்பக்கமாக வந்து சுற்றும் போது பார்த்திங்கன்னா இந்த மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸை கட் பண்ணும். ஓகேவா. ஸோ மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸை கட் பண்ணும். அந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த ஆர்மேச்சர் கண்டக்டரில் ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் தான் என்ன சொல்லியிருந்தோம்னா பேக் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மோட்டரில் இதுதான் பேக் இஎம்எஃப் சொல்லியிருந்தோம். இந்த பேக் இஎம்எஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இது ஜென்ரேட்டரில் இருந்தால் ஈஜின்னு சொல்கிறோம், ஜென்ரேட்டட் இஎம்எஃப்னு சொல்கிறோம். இதே பேக் இஎம்எஃப் இருந்தது அப்படின்னா, அதாவது மோட்டரை பொறுத்த வரைக்கும் இதை பேக் இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இது வந்து காமன். எது வந்து காமன்னா ஃபார்முலா வந்து காமன். சரிங்களா. ஸோ பேக் இஎம்எஃப் which is equal to pi ZN, சரிங்களா, pi ZN divided by 60 P/A. இது நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுதான் நம்ம இந்த இஎம்எஃப் ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது இப்படி தான் வந்து இஎம்எஃப் ஈக்குவேஷன் பார்த்தோம். ஸோ அதாவது ஜென்ரேட்டட் இஎம்எஃப் ஈக்குவேஷன் பார்த்தோம். மோட்டராக இருக்கிறதுனால அதை பேக் இஎம்எஃப்னு சொல்கிறோம். மோட்டராக இருக்கிறதுனால அதை பேக் இஎம்எஃப்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல பையங்கிறது என்ன சொன்னோம்னா ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். இந்த பக்கம் எழுதுகிறேன். ஸோ பையன்னா ஃப்ளக்ஸு. சரிங்களா. இஜெட்னா நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ். இதெல்லாம் எதுக்காகனா ஸ்டார்டர்ஸில் ரொம்ப முக்கியம். இஜெட்டுங்கிறது நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ், ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸு. என்னங்கிறது ஸ்பீடு. சரிங்களா. ஸ்பீடு. பிங்கிறது நம்பர் ஆஃப் போலு.
போல் இந்த இடத்துல ஏங்கிறது நம்பர் ஆஃப் பேரலல் பாத், இணையான பாதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இணையான பாதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாதைகள் தான் லேப் வைண்டிங்காக இருந்ததுன்னா ஏசி ஈக்குவல் டு பியாக இருக்கும். வேவ் வைண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஏசி ஈக்குவல் டு 2ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் இப்போ பாருங்கள். இப்போ தான் நான் ஸ்டார்டர்ஸோட நெசசிட்டியே வரேன். இந்த பேக் இஎம்எஃபோட தேவை என்ன, எதுக்காக வந்து நம்ம ஸ்டார்டர்ஸ் வந்து டிசி மோட்டரில் பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறத சொல்கிறேன். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஷியல் மோட்டர் நீங்கள் ஸ்டாண்ட்ஸ்டில் கண்டிஷனில் இருக்குது. ஸ்டாண்ட்ஸ்டில்னால் மோட்டர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலை, ரோட்டார் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. சரிங்களா? அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில், சரிங்களா, மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில், ஸ்டார்டிங் நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, நிலையில் ஸ்பீடு இருக்குமா அப்படின்னா ஸ்பீடு இருக்காது. அப்போ n = 0வாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா n = 0னா இந்த இடத்துல n = 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது பேக் EMF = 0. இந்த இடத்துல நீங்கள் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் 0வால் பெருக்கிங்கன்னா 0 ஆகிடும். அப்போ மோட்ரு ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா, மோட்ரு ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து 0வாக இருக்கும். 0வாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக் EMFம் 0வாக இருக்கும். ஓகேவா? இந்த டைமில் என்னவாகும் அப்படின்னா இந்த ஃபுல் சப்ளை வோல்டேஜும், சரிங்களா, ஃபுல் சப்ளை வோல்டேஜும் இந்த டைமில் என்னவாகும் அப்படின்னா ஃபுல் சப்ளை வோல்டேஜும் நீங்கள் ஆர்மச்சூருக்கு அக்ராஸாக கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது ஆர்மச்சூரில் கொடுத்தீங்க அப்படின்னா, சரிங்களா, ஆர்மச்சூர் வைண்டிங்கில் கொடுத்தீங்க அப்படின்னா என்னவாகும் அப்படின்னா இந்த ஆர்மச்சூர் வைண்டிங்கில் அதிகப்படியான கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால சரிங்களா, இந்த ஆர்மச்சூர் வைண்டிங் பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அதிகப்படியான கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால அந்த ஆர்மச்சூர் வைண்டிங்கோட இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகி இது பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கரண்ட்டை, ஆர்மச்சூர் கொடுக்குற இனிஷியல் கரண்ட்டை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஏன் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகும். இப்போ ஒரு சுற்று 2 சுற்று இப்படி சுற்றும். இப்போ சுற்றும் போது ஆர்மச்சூர் சுற்றும் போது இந்த இதில் ஆர்மச்சூர் சுற்றும் போது இந்த ஆர்மச்சூர் கண்டக்டர் பார்த்திங்கன்னா மெயின் ஃபீல்டை கட் பண்ணும். அப்போ கட் பண்ணும்போது இந்த கண்டக்டரில் பேக் EMF ப்ரொடியூஸ் ஆகும். இந்த பேக் EMF என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்மச்சூரில் ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த கரண்ட்டு, இங்கே இந்த கரண்ட் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட்டை அப்போஸ் பண்ணும். அப்போ வந்து கரண்ட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு போயிடுச்சுன்னா லிமிட் ஆகும். இதுதான் சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் இந்த விஷயத்தில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அதாவது டிசி மோட்ரு, ஒரு ஷண்ட் மோட்ரு, சீரியஸ் மோட்ரு இருக்குன்னா அந்த மோட்ருக்கு வந்து என்ன பர்பஸுக்காக அவங்க ஸ்டார்டர்ஸ் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜில், அதாவது மோட்டர் ஸ்டாண்ட்ஸ்டில் கண்டிஷனாக இருக்கும்போது ஸ்பீடு வந்து 0வாக இருக்கும். அப்போ ஸ்பீடு 0வாக இருக்கும்போது, ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு 0வாக இருக்கும்போது, சரிங்களா, ஸ்பீடு வந்து 0வாக இருக்கும்போது அதில் பேக் EMF இருக்காது. இந்த பேக் EMF என்ன பண்ணும் அப்படின்னா, பொதுவாகவே பேக் EMF, சரிங்களா, பேக் EMF இதில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஆர்மச்சூர் கண்டக்டரில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பேக் EMF வந்து ஆர்மச்சூரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை அப்போஸ் பண்ணும். சரிங்களா? இந்த ஆர்மச்சூர் கண்டக்டர் பார்த்திங்க அப்படின்னா இந்த நேச்சர் ஆஃப் ஒர்க்கு என்ன மாதிரி இருக்கும், இதனுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். குறைந்த ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த ஆர்மச்சூரில் இருக்கும். சரிங்களா? குறைந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த ஆர்மச்சூரில் இருக்கும். நம்ம ஓம்ஸ் லா தெரியும், P = I × R. அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் I = வேணும்னா V/R. ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸும் கரண்ட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் குறைவாக இருந்துச்சுன்னா அதில் வந்து கரண்ட் எனார்மஸாக போகும்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது அதிகப்படியாக கரண்ட் போகும்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டருக்கே போகிறோம். சரிங்களா? ஸ்டார்டருக்கே போகிறோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங் டைமில் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா n = ஸ்பீடு 0வாக இருக்கும். அப்படி ஸ்பீடு 0வாக இருந்துச்சுன்னா பேக் EMF, ஆர்மச்சூர் கண்டக்டரில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பேக் EMF 0வாக இருக்கும். இந்த டைமில் பேக் EMF 0வாக இருக்கும்போது நம்ம அப்ளை பண்ணுற ஃபுல் சப்ளை வோல்டேஜையும் குறைந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஆர்மச்சூர் வைண்டிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதிகப்படியான கரண்ட் ஃப்ளோ ஆகி, சரிங்களா, அதிகப்படியான கரண்ட் ஃப்ளோ ஆகி இந்த ஆர்மச்சூர் வைண்டிங் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஸ்டார்டிங் பீரியடில் நம்ம வந்து கரண்ட்டை ரொம்ப குறைச்சி கொடுக்கணும். சரி, ரைட்டு. கரண்ட்டை குறைச்சி கொடுக்கறதுனால என்ன நடக்கும்,
அந்த கரண்ட்டை குறைச்சி கொடுக்குறதுனால நான் இனிஷியலாக ஸ்டார்டிங் டைமில் வந்து கரண்ட்டை குறைச்சி கொடுக்குறேன். அப்போ கொடுக்கும்போது ஆர்மேச்சருக்கு போகக்கூடிய கரண்ட்டை வந்து குறைச்சி கொடுத்தேன்னா ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கும், நான் ஆரம்பத்தில் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து அதோட ரேட்டட் கரண்ட்டு ஒரு டிசி மோட்டரோட ஒரு டிசி மோட்டரோட ரேட்டட் கரண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ டிசி மோட்டரோட ரேட்டட் கரண்ட் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 16 ஆம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். சரிங்களா? நான் இனிஷியலாக என்ன பண்ணுறேன்னா ரெசிஸ்டன்ஸ் வச்சு, சரிங்களா, இப்படி ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஒரு 4-5 ரெசிஸ்டன்ஸ் வச்சு குறைச்சி கொடுக்குறேன். ஒரு 4-5 ரெசிஸ்டன்ஸ் வச்சு. ஸோ இங்கே இப்போ ஆரம்பத்தில் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு. ஸோ இந்த இடத்துல ஆர்மேச்சர் வைண்டிங் இருக்குது. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இனிஷியலாக கவனமாக கவனிங்க. இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கனெக்ட் பண்ணிடுறேன், இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடுறேன். இதை வந்து டைரெக்டாக மைனஸில் கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த ப்ளஸ் கரண்ட் இங்கே கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறேன். இது R1, இது R2, இது R3, இது R4. உதாரணத்துக்கு இது வந்து ஒரு 100 கிலோ ஓம் இருக்குன்னு வச்சுக்கோவேன். 100 கிலோ ஓம், இது ஒரு 100 கிலோ ஓம், இது ஒரு 100 கிலோ ஓம். சரிங்களா? இது ஒரு 100 கிலோ ஓம். ஓகேவா? ஸோ நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மேச்சருக்கு அக்ராஸாக கொடுக்குற கரண்ட்டு, சரிங்களா, முதல்ல நீங்கள் கொடுக்குற கரண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபுல் சப்ளை வோல்டேஜும் முழுசாக இந்த ஆர்மேச்சருக்குள்ளே போகாது. அப்போ வந்து 1 2 3 4 400 கிலோ ஓமை தாண்டி தான் இந்த ஆர்மேச்சருக்குள்ளே போகும். அப்போ கரண்ட் வந்து குறைவான கரண்ட்டு போகும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமான கரண்ட்டு குறையும். இந்த ஃபார்மில் வந்து இருக்கு பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் அதிகமான கரண்ட்டு குறையும். அப்போ கரண்ட்டு குறைவான கரண்ட்டு போகும். நீங்கள் முதல்ல குறைவான கரண்ட்டு போகும்போது இந்த ஆர்மேச்சர் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். அப்போ N=1, N=2ன்னு பில்டப் ஆக ஆரம்பிக்கும். 2 3ன்னு பில்டப் ஆகும். அப்போ பில்டப் ஆக பேக் EMF வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி ஆகும். அந்த ஆர்மேச்சர் கண்டக்டரில் பேக் EMF உற்பத்தி ஆகும். இந்த ஆர்மேச்சர் கண்டக்டரில் உற்பத்தி ஆகக்கூடிய பேக் EMF இருக்கு இல்லையா? இந்த பேக் EMF வந்து இங்கே நீங்கள் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு, இந்த ஆர்மேச்சரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை அப்போஸ் பண்ணும். அப்போ அப்போஸ் பண்ணும்போது இது ரெண்டும் வைண்டிங் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல ஒரு ஸ்டெட்டில் வந்து வைக்கிறேன், அடுத்தது வந்து 2வது ஸ்டெட்டில் வைக்கிறேன். சரிங்களா? இப்போ 1 ஓம் கழிக்கிறேன். இப்போ அடுத்து 300 கிலோ ஓம் இருக்கும். ஸோ அப்போ ஒரு குறைஞ்ச அளவில் போகும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கரண்ட் அதிகமாகும். அப்புறம் தான் ஃபுல்லாக போகும். அப்போ ரேட்டட் ஸ்பீடில் இருக்கும். சரிங்களா? ரேட்டட் ஸ்பீடில் இருக்கும். பேக் EMFும் வந்து குறிப்பிட்ட டைமில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மோட்ரு வந்து நார்மல் ஸ்பீடில் சுற்ற ஆரம்பித்த உடனே, சரிங்களா, நார்மல் ஸ்பீடில் சுற்ற ஆரம்பித்த உடனே, சரிங்களா, இந்த பேக் என்னம்மா இப்போ நீங்கள் இது நடத்தும் போது புரியும் பாருங்கள். ஒன்ஸ் வந்து நார்மலாக இந்த நார்மல் ஸ்பீடில் வந்து, சரிங்களா, இந்த நார்மல் ஸ்பீடில் வந்து மோட்ரு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, சரிங்களா, நார்மல் ஸ்பீடில் மோட்டர் ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த பேக் EMF இருக்கு இல்லையா? ஸோ பேக் EMF பில்டப் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு 1500 RPM வந்து நீங்கள் ரேட்டட் ஸ்பீட் அப்படின்னா, இந்த ரேட்டட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, 1500 RPM ரேட்டட் ஸ்பீட் அப்படின்னா இதில் பேக் EMF வந்து பில்டப் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? பேக் EMF பில்டப் ஆரம்பிச்சிடும். பேக் EMF பில்டப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல் சப்ளை வோல்டேஜும் கொடுக்கலாம். சரிங்களா? ஃபுல் சப்ளை வோல்டேஜும் கொடுக்கலாம். வேறு ஒன்றும் கான்செப்ட் இல்லை. சரிங்களா? ஒரே விஷயம், நெசசிட்டி ஆஃப் ஸ்டார்டர் எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா டு லிமிட் ஸ்டார்டிங் கரண்ட். இவ்வளோ தான் கான்செப்ட். சரிங்களா? டு லிமிட் ஸ்டார்டிங் கரண்ட். இந்த ஸ்டார்டர்ஸோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. டு லிமிட் ஸ்டார்டிங் கரண்ட். சரிங்களா? இனிஷியலாக அந்த ஆர்மேச்சூரில் போகக்கூடிய அந்த ஸ்டார்டிங் கரண்ட்டை, சரிங்களா, ஸ்டார்டிங் கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்காக தான், அதை குறைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டார்டர் உள்ளே போகிறோம். சரிங்களா? ஸ்டார்டர்ஸ் உள்ளேயே போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 2 பாயிண்ட் ஸ்டார்டரு. 2 பாயிண்ட் ஸ்டார்டருங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டார்டர் 2 பாயிண்ட் ஸ்டார்டருங்கிறது. ஓகேங்களா? 2 பாயிண்ட்டு தான் இருக்கும். ஒன்று வந்து இப்போ நான் இங்கே போட்டு காட்டுறேன் இல்லையா, அதுதான். இப்போ பாருங்கள் எப்படின்னு சொல்கிறேன், அது போட்டு காட்டுறேன் கீழே. 2 பாயிண்ட் ஸ்டார்டரை பொறுத்த வரைக்கும் இது பேசிக்கான ஸ்டார்டரு. ஓகேங்களா? ஒரு ஆர்மேச்சர் இருக்குது. பாருங்கள், கவனமாக பாருங்கள். ஆர்மேச்சர் வைண்டிங் இங்கே தான் மோட்டர் வச்சுருக்கோம். ஸோ இது ஆர்மேச்சர் வைண்டிங்கு. சரிங்களா? ஆர்மேச்சர் வைண்டிங்க்கு சீரியஸாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபீல்டு வைண்டிங்கை கனெக்ட் பண்ணுறேன்.
இந்த ஃபீல்டு வைண்டிங் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபீல்டு வைண்டிங்கை தான் ஸ்டார்டரோட இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸ்டார்டரோட கனெக்ட் பண்ண போகிறோம். இது A1, இது A2, ஏஏன்னு வச்சுக்கிட்டாலும் சரி. இது F1, இது F2. ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ரெசிஸ்டர்ஸ் வைக்கிறேன். அப்படி கொஞ்சம் படம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்டர்ஸ் வைக்கிறேன். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதில் 2 டெர்மினல் தான் இருக்கும். என்ன 2 டெர்மினல் இருக்கும், ஒன்று லைன் இருக்கும், இன்னொன்று ஆர்மேச்சர் இருக்கும். ஓகேவா, 2 டெர்மினல் தான். ஒன்று வந்து லைன்னு ஒன்று இருக்கும், இந்த இடத்துல ஆர்மேச்சர்னு இருக்கும். 2 டெர்மினல் தான். நீங்கள் இந்த ஆர்மேச்சர் என்ன பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக இந்த ஃபீல்டோட கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஓகேவா, ஃபீல்டோட கனெக்ட் பண்ணிடுறீங்க. இந்த ஆர்மேச்சர் இந்த லைனை வந்து சரியா, லைனை வந்து நீங்கள் சப்ளையோட கனெக்ட் பண்ணுறீங்க. இது L, இது A. ஓகேவா, இங்கே வந்து சப்ளையோட கனெக்ட் பண்ணிடுறீங்க. ப்ளஸ்ஸு மைனஸ், அது டிபிஎஸ்டி சுவிட்செலாம் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிக்கல் பார்க்கும்போது அது பார்த்துருப்பீங்க. சரிங்களா, ஒரு டிபிஎஸ்டி சுவிட்சு கொடுத்து டைபோல் சிங்கிள் த்ரோ சுவிட்சு கொடுத்து இதன் வழியாக வந்து சப்ளை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லேப் செஞ்சுருப்பீங்க. இந்த இடத்துல மைனஸு. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா கவனமாக கவரிங்க. இது பேசிக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ப்ரிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த இடத்துல வைக்கிறேன். ஒரு ஸ்ப்ரிங் அரேஞ்ச்மெண்ட் வைக்கிறேன். இந்த ஸ்ப்ரிங்கை எப்படி சுற்றுற அரேஞ்ச்மெண்ட் வைக்கிறேன். இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில், ஸ்டார்டிங் ஹேண்டிலோட சரிங்களா டச் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பு அப்படி வைக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு அயான் பீஸு. இந்த அயான் பீஸ் எதுக்காக அப்படின்னா ஃபுல் லோடில் நீங்கள் சப்ளை ஃபுல் லோடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபுல் லோடு கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து டச் ஆகிறதுக்காக. சரிங்களா, இங்கே ஹோல்டிங் காயில்னு ஒன்று வச்சுருப்போம். ஸோ இங்கே வந்து ஹேண்டில், இதை வந்து இந்த ஒயர் வந்து இப்படி ஃபுல்லாக இதில் போய் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, ஒரு 7 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்டை சரிங்களா, இந்த எண்டை ஒரு ஹோல்டிங் காயிலோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹோல்டிங் காயிலுங்கிறது ஒரு ரிலே தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ரிலே தான், வேறு ஒன்றுமே இல்லை. இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அயான் பீஸை வச்சுட்டு இதில் ஒரு வைண்டிங்கை சுற்றிருப்பாங்க அப்படி. சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. இதோட ஒரு முனையாக வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னொரு முனையை எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக இந்த ஏல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் ஒன்றும் இல்லை, இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு காயில் இருக்கும், அப்படி காயில் சுற்றிருப்பாங்க. சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை, இல்லை ரிலே தான் அது. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம இப்போ இந்த லைனை வந்து இந்த சாஃப்ட் அயனோட கொடுத்துருப்பாங்க, இந்த ஸ்டட்டோட கொடுத்துருப்பாங்க, கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காயில் பேர் ஹோல்டிங் காயில். இது நான் வச்சுக்கோங்க, ஒன்று என்னென்னு சொல்லிடுறேன். இது ஹோல்டிங் காயிலு. ஓகேவா, இது வந்து இந்த ரெசிஸ்டர்ஸ்லாம் ஸ்டார்டிங் ரெசிஸ்டர்ஸு, இதெல்லாம் ரெசிஸ்டர்ஸு, பேசிக்கான ஒரு ஸ்டார்டர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்ப்ரிங் அரேஞ்ச்மெண்ட்டு. இது வந்து அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த சாஃப்ட் அயான் பீஸு இதுதான் ஒட்டிக்கும் போயிட்டு. இந்த இரும்பு அயான் பீஸ் ஒரு சின்னோண்டு ஒரு இரும்பு துண்டு வச்சுருப்பான். என்ன பண்ணுவான்னா இது வந்து ஆஃப் பொசிஷனில், இப்போ தான் ஆஃப் பொசிஷன் வச்சுங்களேன், என் மோட்டர் வந்து ஆஃப் பொசிஷனில் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது இங்கே நீங்கள் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது இங்கே இருக்கும் ஆரம்பத்தில். இப்போ வந்து இந்த 1ங்கிற ஸ்டேஜில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த ஸ்டட்டை வந்து ஒரு கையில் இருக்க இந்த ஹேண்டில் ஒன்று இருக்கும், இந்த இடத்துல ஹேண்டில் வச்சு இப்படி கிராஸாக மூவ் பண்ணுறீங்க. இப்படி மாதிரி கிளாக் வைஸில் மூவ் பண்ணணும். இப்படி மூவ் பண்ணும்போது இந்த ஏரோவை ஃபஸ்ட்டு இந்த 1ஓட கனெக்ட் பண்ணுவீங்க. இப்படி கனெக்ட் பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேஜில் இந்த ஃபுல் ரெசிஸ்டன்ஸும் ஆட் ஆகி, சரிங்களா, ஃபுல் ரெசிஸ்டன்ஸும் ஆட் ஆகி இங்கே போகும், இது வழியாக அங்கே போகும். இந்த டைமில் இந்த அயான் பீஸ் இருக்கு இல்லையா, இது மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். இது அதாவது மேக்னடைஸ் ஆகிட்டு இருக்கும், காந்தம் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கேருந்து இதன் வழியாக நேராக ஆர்மேச்சருக்கு கரண்ட் போகும். இப்போ ஆர்மேச்சர் சுற்ற ஆரம்பிக்கும். ஆர்மேச்சர் சுற்றாக்கும் போது பேக் இஎம்எஃப்பும் பில்டப் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக அடுத்த ஸ்டேஜ் 2, 3, 4, 5, 6, 7க்கு போகிறீங்க. இப்போ 7ல் கனெக்ட் பண்ணும்போது இந்த சாஃப்ட் அயான் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த அயான் பீஸ் வந்து இந்த மேக்னெட்டோட ஒட்டிக்கும். நீங்கள் இதில் கரண்ட்டு பாஸ் பண்ணுறதுனால இது வந்து எனர்ஜைஸ் ஆகிருக்கும். இங்கே மேக்னெட்டிக் ப்ளஸ் இருக்கும், இந்த அயான் பீஸ் இதோட ஒட்டிக்கிட்டு ஃபுல் கரண்ட்டும் இந்த ஆர்மேச்சரில் ஃப்ளோ ஆகும். சரிங்களா,
இது புரியுதா? இது புரிஞ்சால் தான் 3 பாயிண்ட் ஷார்ட்டு 4 பாயிண்ட் ஷார்ட்டெல்லாம் புரியும். இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? அவ்வளோதான், டிசி சீரியஸ் மோட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? டிசி சீரியஸ் மோட்ரு இது. ஓகே, இப்போ பாருங்கள், கவனமாக பாருங்கள், அடுத்து பாருங்கள். ஸோ 2 பாயிண்ட் ஷார்ட்டர் முடிஞ்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 பாயிண்ட் ஷார்ட்டர் ஃபஸ்ட்டு நான் மூவ் ஆகுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா 3 பாயிண்ட் ஷார்ட்டர் பார்ப்போம், அடுத்து 4 பாயிண்ட் ஷார்ட்டர் பார்ப்போம். ஸோ இது வந்து 3 பாயிண்ட் ஷார்ட்டர். 3 பாயிண்ட் அப்படின்னு என்ன எதுக்காக சொல்கிறாங்க? 3 பாயிண்ட் அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா இதில் 3 விதமான பாயிண்ட் இருக்கும். நீங்கள் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. முதல்ல என்ன பண்ணணும், மோட்டர்கிட்ட போயிடணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும். எங்கே வந்துடணும்? இதுதான் நமக்கு மோட்ரு, இதுதான் அப்ஜெக்டிவ். நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா இதுதான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டு தான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய அரேஞ்ச்மெண்ட்டு. இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் இந்த பெரிய பகுதியெல்லாம் பார்க்கக்கூடாது, இங்கே தான் போகணும். சரியா? இப்போ இந்த மோட்ரு பேர் என்ன போகுது? இந்த மாதிரி ஒரு ஆர்மச்சூருக்கு பேரலாக, அதாவது இணையாக ஃபீல்டு வச்சோம்னா இது என்ன மோட்ரு? இது என்ன மோட்ரு? சண்ட் மோட்ரு. சரிங்களா? சண்ட் மோட்ரு. அப்போ சண்ட் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் நம்ம இது யூஸ் பண்ணுறோம்? என்ன டைப் ஆஃப்னா 3 பாயிண்ட் ஷார்ட்டை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ ஆர்மச்சூருக்கு அக்ராஸாக நம்ம வந்து ஃபீல்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஃபீல்டோட ஒரு முனையும் ஆர்மச்சூர் ஃபைல் இந்த மைனஸில் கனெக்ட் பண்ணிட்டோம். இதில் 3 பாயிண்ட் ஷார்ட்னால 3 டெர்மினல் இருக்கும். எல் ரைட்டுங்களா, எஃப், ஏ. அங்கே என்ன இருந்துச்சு? அங்கே 2 பாயிண்ட் ஷார்ட்டரில் என்னென்ன இருந்துச்சு? 2 பாயிண்ட் ஷார்ட்டரில் எல், ஏ மட்டும் தான் இருந்துச்சு. சரிங்களா? எஃப் சீரியஸாக இருந்தது. அப்போ இது சீரியஸ் மோட்டில் கனெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இங்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எல், எஃப், ஏ. அப்போ 3 பாயிண்ட் ஷார்ட்டோட 3 டெர்மினல் என்னென்ன? எல், எஃப், ஏ. ஸோ இதை எதுக்கு பயன்படுத்தலாம்? ஸ்டண்ட் மோட்டருக்கு, ஸ்டண்ட் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். ஸ்டண்ட் மோட்டரை பொறுத்த மட்டும் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ்னு சொல்லியிருக்கோம். கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே வந்து நம்ம இதை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்டரோட எலமெண்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? நம்ம முதல்ல என்ன சொல்லியிருந்தோம்? 2 பாயிண்ட் ஷார்ட்டரை பொறுத்த மட்டும் இந்த ஸ்ப்ரிங்கு சொல்லியிருந்தோம், இது காமனாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ப்ரிங் எப்படி தெரியுதுங்களா? இந்த ஸ்ப்ரிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் உங்களுக்கு தெரியும்ல? ப்ராக்டிக்கலாக ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுங்கள் பார்ப்போம். பம்பரம் எப்படிங்க சுற்றுது? எப்படி சுற்றுது? என்ன இதே சொல்ல மாட்டேறீங்க? இந்த கயிறு சுற்றி விட்டா அது சுற்றும் சார், கீழே ஊட்டி விட்டா சுற்றும், அவ்வளோதான் கான்செப்ட். அது கயிறில் சுற்றி விடுவோம் சார். கயிறில் சுற்றி விடுவோம், அவ்வளோதான் அதோட முடிஞ்சிச்சு இல்லையா? சரி, ரைட்டு. சரி பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள். இப்போ அப்புறம் நம்ம ஃபிசிக்ஸ் ஓரியன்டாக அது நடத்தணும்னா அது ஒரு கிளாஸ் தேவைப்படும், நம்ம அதை விட்டுருவோம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிங் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங்கை சுற்ற அப்படியே இறுகிக்கிட்டே போயிட்டே இருக்கும். சரிங்களா? இறுகிக்கிட்டே போகும். இந்த மேக்னெட் இருக்கு இல்லையா, அந்த சாஃப்ட் அயான் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த இரும்பு துண்டு இருக்கு இல்லையா, இந்த இரும்பு துண்டு அந்த மெஷர்மென்ட் டேப் இருக்குல்லண்ணா, உள்ள ஸ்ப்ரிங் இருக்குண்ணா. அந்த டேப் இழுத்தோம்னா இதாகும், கிட்டோம்னா சர்ன்னு உள்ள வந்துடும் டேப். ஆமாம். சரி, நம்ம அது இப்போ இந்த இது சப்ஜெக்டில் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதை ஆஃப் த ரெக்கார்டில் நான் சொல்கிறேன். இதை பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரிங் எப்படி இருக்காதுன்னு பார்ப்போம். மெஷர்மெண்ட்டில் நம்ம படிப்போம், ஃபுல்லாகவே நல்லா தெளிவாகவே படிப்போம். இதை பாருங்கள். இப்போ இந்த 3 பாயிண்ட் ஸ்டார்டரில் நம்ம 2 பாயிண்ட் ஸ்டார்டருக்கு அட்வான்டேஜ் தான் 3 பாயிண்ட் ஸ்டார்டரு. இதில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம முதல்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ப்ரிங்கு பார்த்தோம், ஆல்ரெடி இருந்துச்சு. இந்த ஸ்டார்டர் ஹேண்டில் பார்த்தா இருந்துச்சு. சாஃப்ட் அயான் பீஸ் இருந்துச்சு. இந்த ரெசிஸ்டர் எல்லாமே காமன், ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் காமன். ஓகேவா? ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் இந்த ஹோல்டு மேக்னெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்கள், இந்த ஹோல்டு மேக்னெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இருந்துச்சு. சரிங்களா? அந்த அமைப்பு இருந்துச்சு. மீன் டைமில் இந்த காயில் இருக்கு இல்லையா, இந்த நோ வோல்ட் காயில் இருந்துச்சு. அந்த நோ வோல்ட் காயிலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. இந்த அரேஞ்ச்மெண்ட் தெரியுதுங்களா? இந்த அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள், இந்த அரேஞ்ச்மெண்ட் புதுசாக இருக்குது. அப்போ 3 பாயிண்ட் ஸ்டார்டரை பொறுத்த மட்டும் இந்த ஓவர்லோட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பும், சரிங்களா, ஓவர்லோட் ரிலீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பும், நோ வோல்ட் காயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரேஞ்ச்மெண்ட்டும், சரிங்களா, இந்த அரேஞ்ச்மெண்ட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள், 2 பாயிண்ட் ஸ்டார்டருக்கும் 3 பாயிண்ட் ஸ்டார்டருக்கும் வித்தியாசம் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? சப்ளை அப்ளை பண்ணுறேன். இந்த எல்லுங்கிற லைனில் சப்ளை அப்ளை பண்ணுறேன். இந்த சப்ளை எப்படி பாஸ் ஆகுது?
இங்கே பாருங்கள் எல்லுங்கிற லைனில் சப்ளை அப்ளை பண்ணுறேன். சப்ளை இப்படி உள்ளே போகுது. உள்ளே போகும்போது இந்த இடத்துல இருக்க ஓவர்லோட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காயில் இருக்கு இல்லையா, இந்த காயில் வழியாக தான் சப்ளை மூவ் ஆகுது. இந்த வைண்டிங் அப்படியே போகுது. இந்த வைண்டிங் எனர்ஜைஸ் ஆகுது. இங்கேருந்து டைரெக்டாக இங்கே போயிட்டு இந்த சாஃப்ட் அயான் பீஸ் மூலிமா இங்கே பாருங்கள் ரெசிஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டர்ஸ் ஒன்றா இருக்க வழியா இப்படியே நீங்கள் இந்த ஸ்டட்டை இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா கிளாக் வைஸில் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா இது அப்படியே 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகுது. ஸ்டார்ட் பொசிஷனில் 0ல் இருக்கும். இங்கே ரன்னுக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்த ரன்னுக்கு வந்துருச்சு சரிங்களா, ரன்னுக்கு வந்துருச்சு அப்படின்னா சப்ளை இங்கேருந்து ஒரு பகுதி ஆர்மேச்சருக்கு போகுது. ரைட்டா, இங்கே பாருங்கள் ஒரு பகுதி ஆர்மேச்சருக்கு இப்படி போகுது. ரைட்டு, இந்த மாதிரி போயிட்டே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆர்மேச்சருக்கு போனால் மட்டும் மோட்டர் சுற்றிடுமா அப்படின்னா சுற்றாது. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபீல்டுக்கும் சப்ளை கொடுக்கணும். 2 காயில்லையும் ஃப்ளக்ஸு உற்பத்தி ஆனால் தான் என்னவாகும், அந்த இன்ட்ராக்ஷனில் மோட்டர் வந்து சுற்றும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இங்கே பாருங்கள், இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த கோல்டு மேக்னெட் இருக்கு இல்லையா, இப்போ நான் ஆர்மேச்சருக்கு சப்ளை நீங்கள் மூவ் பண்ணால் தான் வரும். ஆனால் நீங்கள் 1வது நம்பரில் இப்படி டச் பண்ண உடனேயே, இந்த ஹேண்டில் இப்படி டச் பண்ண உடனேயே இங்கே இருக்க சப்ளை இப்படியே போயிட்டு இந்த ஹோல்டு மேக்னெட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஹோல்டு மேக்னெட்டை எனர்ஜைஸ் பண்ணும். அதான் இந்த ஹோல்டு மேக்னெட்டை என்னவாக்கும், மேக்னெட்டாக கன்வெர்ட் பண்ணும். அதன் வழியாக நல்ல கவனமாக கேட்டுக்குங்க, அதன் வழியாக ஃபீல்டுக்கு சப்ளை போக ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனேயே கவனமாக கேட்டுங்க, ஸ்டார்டரில் இந்த ஹேண்டில் சாஃப்ட் அயான 1ஆம் நம்பரில் டச் பண்ண உடனேயே ஃபீல்டுக்கு சப்ளை போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ஃபீல்டுக்கு சப்ளை போக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல 2 விஷயத்தை நீங்கள் ஒத்து கவனிக்கணும். நல்லா 2 விஷயத்த ரொம்ப கவனமாக ஒத்து கவனிக்கணும். இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் அயான் பீஸ் இருக்குது. ரைட்டா, சாஃப்ட் அயான் பீஸ் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் அயான் பீஸ் இருக்குது. இந்த பைவட் சாஃப்ட் அயான் பார் இருக்கு இல்லையா, இந்த பார் என்ன பண்ணும் அப்படின்னா, நல்லா கவனமாக கவனிங்க, சப்ளை எதுவும் போகலை அப்படின்னா இந்த இடத்துல பிடிச்சி இழுத்துரும். இங்கே ஃபீல்டுக்கு சப்ளை போகாது, மோட்டர் ஆஃப் ஆகிடும். ஓவர்லோடு ஏற்பட்டுச்சுன்னா இந்த அயான் பாரை மேலே பிடிச்சி இழுத்துரும், இங்கேயே சப்ளை போகிறத கட் பண்ணிவிடும். சரிங்களா, சப்ளை உள்ளே போகிறது, காயிலுக்கு உள்ளே போகிறத கட் பண்ணிட்டோம். 2 விஷயந்தான். சரி ரைட்டு, இப்போ பாருங்கள், திருப்பி முதல்ல சொல்கிறேன். இங்கே சப்ளை நீங்கள் முதல்ல அப்ளை பண்ணுறீங்க. இப்படி அப்ளை பண்ணும்போது டைரெக்டாக இந்த ஓவர்லோட் ரிலீஸில் இருக்கக்கூடிய அந்த காயிலை எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு இது இந்த ஹேண்டில் வழியாக போகுது. சரியா, நீங்கள் 1ஆம் நம்பரில் டச் பண்ணிங்க அப்படின்னா, இந்த ஹேண்டில் மூவ் பண்ணது 1ஆம் நம்பரில் டச் பண்ணிங்கன்னா இந்த சர்க்யூட் வழியாக நேரடியாக என்ன பண்ணும், ஃபீல்டுக்கு சப்ளை போகும். எதன் வழியாக அப்படின்னா, இந்த ஹோல்டு மேக்னெட்டில் இருக்கிற அந்த நோ வோல்டேஜ் காயில் வழியாக ஃபீல்டுக்கு சப்ளை போகும். அப்போ ஃபீல்டுக்கு சப்ளை போகும்போது ஃபீல்டில் ஃப்ளக்ஸு பில்டப் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, நீங்கள் 1ஆம் நம்பரில் டச் பண்ணும்போது ஆர்மேச்சூர் இருக்கு இல்லையா, இங்கே ஆர்மேச்சூரில் R1 R2 R3 R4 R5ன்னு இந்த சீரியஸ் கனெக்ஷனால் R1லேருந்து R5 வரைக்கும் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகி கரண்ட் வந்து ஒரு குறைவான கரண்ட் வந்து ஆர்மேச்சூருக்கு ஃப்ளோ ஆகும். அப்போ என்ன ஆகும், ஸ்பீடு கொஞ்சம் யாருமா சரிங்களா. சரி, இப்போ வந்து என்னவாகும், கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகும். ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இந்த இடத்துல பேக் இஎம்எஃப்பும் அதிகமாகும். ஸோ இப்போ அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஹேண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ரைட்டா, கொஞ்சம் கொஞ்சமாக ஹேண்டில் மூவ் பண்ண அப்படியே மூவ் பண்ண ரன் பொசிஷனுக்கு போகும். சரிங்களா, ரன் பொசிஷனுக்கு போகும். 2 பியூட்டி என்ன அப்படின்னா, 2 விதமான பியூட்டி என்னன்னா, நீங்கள் சப்ளையை வந்து இப்போ பாருங்கள், இந்த நோ வோல்ட் ரிலீஸ் அப்படிங்கிறது சரிங்களா, அதாவது NVR சொல்லுவாங்க. இந்த இடத்துல நோ வோல்ட் காயில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா NVR அப்படின்னு சொல்லுவாங்க, நோ வோல்ட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நோ வோல்ட் ரிலீஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, சரிங்களா, இப்போ இது ஒரு காந்தம் தான், இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டு தான். சரிங்களா, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த அமைப்பு தான், இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டு தான். இந்த NVRங்கிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டு. சரிங்களா, இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டு. இது என்ன பண்ணும் அப்படின்னா,
இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங் இருக்கு இல்லையா, இந்த ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங்கோட சீரியஸாக தான் இணைச்சிருப்போம். அதை நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஷண்ட், இது ஃபீல்டு வைண்டிங் தான். இந்த ஃபீல்டு வைண்டிங்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சீரியஸாக தான் இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த காயில் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இதில் ஷண்ட்டு ஃபீல்டு கரண்ட்டு வரதுனால இந்த NVR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோ வோல்ட் ரிலீஸ் வந்து எனர்ஜைஸ் ஆகும். சரிங்களா? எனர்ஜைஸ் ஆகும். இப்போ எனர்ஜைஸ் ஆன உடனே இது மேக்னெட்டாக செயல்பட்டு இந்த ஹேண்டில் வந்து ஆன் பொசிஷனில் வச்சுக்கிறதுக்கு உதவுது. சரிங்களா? ஹேண்டில் வந்து ஆன் பொசிஷனில் வச்சுக்கிறதுக்கு உதவுது. இப்போ இந்த ஹேண்டில் இந்த இடத்துல டச் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டச் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து உதவுது. எது உதவுது? நோ வோல்ட் ரிலீஸுங்கிறது உதவுது. ஸோ இந்த சாஃப்ட் அயான் பீஸை நீங்கள் ரன் பொசிஷனில் இதை வந்து மேக்னெட்டாக ஒர்க் பண்ணி இதை இழுத்து பிடிச்சி வச்சுக்கோம். ஓகேவா? இழுத்து பிடிச்சி வச்சுக்கோம். சப்போஸ் டபக்குன்னு சப்ளை கட் ஆகுது. இப்போ சப்ளை திடீர்னு நிற்கிது. சரிங்களா? நிற்கிது. சப்ளை நிற்கல, லோ வோல்டேஜ் வருது. அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேக்னெட் இருக்கு இல்லையா, இந்த லோ வோல்டேஜ் வருது இல்லையா, இந்த காயில் பார்த்தீங்கன்னா டீஎனர்ஜைஸ் ஆகிடும். அதாவது இது வந்து எனர்ஜைஸ் பொசிஷனில் இருந்தது டீஎனர்ஜைஸ் ஆகிடும். அதாவது லோ வோல்டேஜ் வந்தாவே டீஎனர்ஜைஸ் ஆகிடும். அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த அயான் பீஸை இழுத்து பிடிக்கிறத விட்டுரும். சரிங்களா? நீங்கள் இங்கே இந்த இது வந்து மேக்னெட்டாக ஒர்க் ஆனால் தானே இந்த சாஃப்ட் அயான் பீஸ் பக்கத்தில் வரும்போது அட்ராக்ட் பண்ணி இழுத்து பிடிச்சி வச்சுக்கோம். ஆனால் நீங்கள் லோ வோல்டேஜ் வந்தாவே இந்த காயில் வந்து நோ வோல்ட் காயில் என்ன பண்ணும் அப்படின்னா கோல்டு மேக்னெட்டாக ஆக்ட் ஆகாது. அப்போ ஆக்ட் ஆகலை அப்படின்னா அந்த சாஃப்ட் அயனை விட்டுரும். இந்த ஹேண்டில் திருப்பி ஆஃப் பொசிஷனுக்கு வந்துடும். இது ஒரு நெகட்டிவ். இது வந்து என்ன அப்படின்னா இந்த டிமெரிட், இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சரிங்களா? இந்த மாதிரி வந்து சப்ளை இல்லாத டைமில் நீங்கள் சப்ளை உண்மையிலுமே இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. சப்ளை ஃபுல்லாகவே இல்லை, டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இது வெளியே வந்துட்டால் பரவாயில்ல. ஆனால் லோ வோல்டேஜ் டைமில் வந்துச்சு, லோ வோல்டேஜ் வருது, ஒரு 240 வோல்டேஜ் இருக்கிற இடத்துல ஒரு 210 வருது, இல்லை 190 வருது அப்படின்னா அப்போவே என்ன பண்ணணும்னா டிஸ்கனெக்ட் பண்ணி விட்ரும். அப்போ மோட்டர் ரன் ஆகாது. சரிங்களா? ரன் ஆகாது. ஸோ இதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இதை நோ வோல்ட் ரிலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, நோ வோல்டேஜ் காயில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. இது எக்ஸாமில் கேட்பான். அடுத்து பாருங்கள், ஓவர்லோட் ரிலீஸ்னால் என்ன அப்படின்னா இந்த ஓவர்லோட் ரிலீஸும் ஒரு விதமான எலக்ட்ரோ மேக்னெட்டு தான். இதுவும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டு. சரிங்களா? எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஒரு அயான் பீஸில் வைண்டிங்கை சுற்றி வச்சுருப்பாங்க. வைண்டிங்க்கு அக்ராஸாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து மேக்னெட்டாக ஒர்க் ஆகும். அதுக்கு பக்கத்தில் எந்த அயன் பீஸ் கொண்டு போனீங்கனாலும் இழுத்து பிடிச்சி தக்க வச்சுக்கும். ஸோ அதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லைனில் கரண்ட் கொடுக்குறீங்க. ஸோ இந்த லைனில் கரண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இது எனர்ஜைஸ் ஆகும். ஓகேவா? இது எனர்ஜைஸ் ஆகும். இந்த மோட்டாரோட லோடு, சரிங்களா, மோட்டாரோட லோடு வந்து அதிகமானது அப்படின்னா, சரிங்களா, ஸோ அதிகமானது அப்படின்னா என்னவாகும் அப்படின்னா மேக்னெட்டிக் பவரும் அதிகமாகும். சரிங்களா? மேக்னெட்டிக் பவரும் அதிகமாகும். ஸோ மேக்னெட்டிக் பவர் அதிகமானுச்சு அப்படின்னா இந்த மூவபிள் அயான் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த மூவபிள் அயான் பீஸை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மூவபிள் அயான் பீஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மேக்னெட் வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்படி அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த நோ வோல்ட் காயில் இருக்குல்ல, நோ வோல்ட் காயில் இங்கே போகுது பாருங்கள், நோ வோல்ட் காயில் இருக்குல்ல, இந்த நோ வோல்ட் காயில் ரெண்டும் ஷார்ட் ஆயிரும். இப்படி ஷார்ட் ஆயிரும். அப்படி ஷார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த ஆன் பொசிஷனில் இருக்கிறத வந்து ரிலீஸ் பண்ணி விட்ரும், ஆஃப் ஆகிடும். இது சரிங்களா? ஆஃப் ஆகிடும். இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? இந்த ஹேண்டில் வந்து ஸ்ப்ரிங் டென்ஷன் மூலியம் ஆஃப் பொசிஷனுக்கு வந்துடும். இது வந்து ஓவர்லோட்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுறதுனால இதை ஓவர்லோட் ரிலீஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது ஏதாவது புரியுதுங்களா? இது புரிஞ்சாதான் அடுத்தது வந்து 4 பாயிண்ட் சார்ட்டு புரியும். இப்போ பாருங்கள், நான் திருப்பியும் ஒரே தடவை சொல்கிறேன், இன்னொரு தடவை சொல்கிறேன், கவனமாக பார்த்துக்குங்க. ரெண்டே கான்செப்ட் தான் 3 பாயிண்ட் சார்ட்டரை பொறுத்த வரைக்கும். ரெண்டே கான்செப்ட் தான். என்னென்ன கான்செப்ட் அப்படின்னா ஒன்று வந்து நோ வோல்டேஜ் ரிலீஸ்னு ஒன்று இருக்கும், ஒன்று வந்து நோ வோல்டேஜ் ரிலீஸ். அந்த நோ வோல்டேஜ் ரிலீஸ் தான் நோ வோல்ட் காயில் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஒன்றுமே இல்லை. இது என்ன பண்ணும் அப்படின்னா சப்ளை வந்து நீங்கள் அப்ளை பண்ண உடனே
சப்ளை அப்ளை பண்ண உடனே. அதுக்கு முன்னாடி இந்த நோ வோல்டேஜ் காயில் வந்து ஃபீல்டு வைண்டிங்க்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபீல்டு வைண்டிங்க்கு சீரியஸாக லைனோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் சப்ளை அப்ளை பண்ண உடனே இந்த சிஸ்டம் வந்து, அதாவது இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டு தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் வந்து ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நீங்கள் இந்த ஸ்டட்டை பக்கத்தில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து இறுக்கி பிடிச்சி வச்சுக்கோம். ஆன் பொசிஷனில் வரும்போது இறுக்கி பிடிச்சி வச்சுக்கோம். இறுக்கி பிடிச்ச உடனே இந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷனால் இந்த சாஃப்ட் அயர்ன் பீஸ் இங்கேயே நிற்கும். சரிங்களா? ரைட், ஓகே. இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, சப்ளை அப்ளை பண்ணும்போது எலக்ட்ரோமேக்னட்டாக இருக்கும். எலக்ட்ரோமேக்னட்டாக இருக்கும்போது இந்த நீங்கள் அயன் பீஸை ஃபுல்லாக இந்த 6 ரன் பொசிஷனில் வைக்கும்போது இழுத்து பிடிச்சி வச்சுக்கும். அப்போ வந்து சப்ளை வந்து சீரியஸாக ஃபீல்டு கொடுக்குறது தான் இதனுடைய வேலை, வேலை. சரியா? ரெண்டாவது, சப்ளை ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா இந்த காயில் இருக்குல்ல, இந்த காயில் சப்ளை ஆன் பண்ணோன்னு எனர்ஜைஸ் ஆகிற காயில் சப்ளை ஆஃப் ஆகிட்டா டீஎனர்ஜைஸ் ஆகிடும். அப்போ அந்த இடத்துல ஃப்ளக்ஸ் இருக்காது, இந்த அயன் பீஸை விட்டுரும். எவ்வளோ தூரம் வந்து அந்த இடத்துல ஃப்ளக்ஸ் இருக்கோ அவ்வளோ தூரம் தான், அந்த ஈர்ப்பு விசை இருக்கோ அவ்வளோ தூரம் தான் இழுத்து பிடிக்கும். அந்த டீஎனர்ஜைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டீமேக்னடைஸ் ஆகிடும். அப்போ வந்து இந்த ஸ்டட்டை விட்டுரும். இந்த அயன் பீஸை வந்து விட்ட உடனே ஸ்ப்ரிங்கு வந்து டென்ஷன் குறைஞ்சி திருப்பி என்ன பண்ணணும்னா ஆஃப் பொசிஷனுக்கு ரிவர்ஸில் வந்துடும். இப்படி போன கிளாக் வைஸில் போனது திருப்பி ரிவர்ஸில் வந்துடும். சரிங்களா? ரிவர்ஸில் வந்துடும். ஃபஸ்ட்டு கான்செப்ட் இந்த கான்செப்ட் என்விஆர். சரிங்களா? அப்போ வந்து மிஷின் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா, அதாவது சப்ளை ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா, சப்ளை ஆஃப் ஆனாலவோ இல்லை லோ வோல்டேஜ்லேயோ இந்த நோ வோல்ட் காயில் டீஎனர்ஜைஸ் ஆயிரும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா சாஃப்ட் அயர்ன் பீஸை விட்டுரும். மோட்ரு வந்து ஆஃப் பொசிஷனுக்கு போயிடும். ரைட்டு. ரெண்டாவது கான்செப்ட் ஓவர்லோட் ரிலீஸு. இந்த ஓவர்லோட் ரிலீஸ்னால் என்ன அப்படின்னா, இனிஷியல் டைமில் இந்த லைனை வந்து இதுவும் இந்த ஓவர்லோட் ரிலீஸுங்கிறதும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டு தான். உள்ள ஒரு வைண்டிங் வச்சுருப்பாங்க, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டு தான். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைனோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைனோட கனெக்ட் பண்ண உடனே நீங்கள் சப்ளை ஆன் பண்ண உடனே இந்த மேக்னெட் எனர்ஜைஸ் ஆகும். ஆன உடனே இதன் வழியாக சப்ளை மேலே போயிட்டே இருக்கும். சரிங்களா? சப்ளை இந்த ரெசிஸ்டன்ஸு இந்த பொசிஷன் நார்மல் பொசிஷன் நடந்துகிட்டு இருக்கும். ஓகேவா? நார்மல் பொசிஷன் நடந்துகிட்டு இருக்கும். இன்கேஸ் மோட்ரு வந்து ஓவர்லோட் ஆகுது, சரிங்களா? ஓவர்லோட் ஆகுது அப்படின்னா இந்த ரேட்டட் லோடை விட அதிகப்படியான லோடு அதை கன்சியூம் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னா இந்த அயான் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த அயான் பீஸை, சரிங்களா, அயான் பீஸை இந்த மேக்னெட்டு அட்ராக்ட் பண்ணும். ஸோ அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா எந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், இது ஒன்றும் இல்லை, எந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணணும்னு பாருங்கள். சரி, இது பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த மேக்னெட்டை இது இப்படி பிடிச்சி இழுக்குதா? இது பிடிச்சி இழுத்தோன்னே இந்த அயன் பார், இந்த சாஃப்ட் அயான் பேர் மேலே போய் ஒட்டிக்கும். இப்படி மேலே ஒட்டிக்கிச்சு அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா ட்ரையாங்கிள் அயான் பீஸு, இந்த அயான் பீஸ் என்ன பண்ணணும்னா இந்த நோ வோல்ட் காயில் 2 கையிலையும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிவிடும். அப்போ ஷார்ட் சர்க்யூட் பண்ணும்போது இது டீஎனர்ஜைஸ் ஆகும். சரிங்களா? சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ணதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல டீஎனர்ஜைஸ் பண்ணிச்சோன்னா இந்த ஹேண்டில் வந்து ஆஃப் பொசிஷனுக்கு வந்துடும். மோட்ரு வந்து ஓவர்லோட் ஆகும்போது நம்ம வந்து இதை பாதுகாக்கலாம். ஸோ இதுதான் 3 பாயிண்ட் ஸ்டார்டர். இது விளங்குதா? இந்த மிஷினில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம 3 பாயிண்ட் ஸ்டார்டரை பயன்படுத்தும் போது, சரிங்களா, 3 பாயிண்ட் ஸ்டார்டரை பயன்படுத்தும் போது இந்த ஸ்பீடை வந்து ஃபீல்டு கண்ட்ரோல் முறையை பயன்படுத்த முடியாது. சரிங்களா? ஃபீல்டு கண்ட்ரோல் முறையை பயன்படுத்தி இந்த மிஷினை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரிங்களா? ஃபீல்டு கண்ட்ரோலுங்கிறது ரேட்டட் ஸ்பீடுக்கு அபவ் ரேட்டட் ஸ்பீடா பிலோ ரேட்டட் ஸ்பீடா? அபவ் ரேட்டட் ஸ்பீடு. சரிங்களா? ஃபீல்டு வந்து அபவ் ரேட்டட் ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we move into 4 பாயிண்ட் ஸ்டார்டர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் வச்சு ஒரு அரேஞ்ச்மெண்ட் சேஞ்ச் பண்ணி நான் இப்போ 3 பாயிண்ட் ஸ்டார்டரை வந்து 4 பாயிண்ட் ஸ்டார்டராக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இது இங்கே 4 பாயிண்ட் ஸ்டார்டரு. சரிங்களா? 4 பாயிண்ட் ஸ்டார்டரு. இப்போ நான் அதே தான், நான் முதல்ல சொன்னதே தான் இங்கேயும் சொல்கிறேன். முதல்ல மிஷினுக்கு நான் போயிடுறேன். சரிங்களா? டைரெக்டாக என்ன பண்ணுறேன், மிஷினுக்கு போயிடுறேன். மிஷினை பொறுத்த வரைக்கும் மிஷினில் மிஷினை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இதில் மொத்தம் மிஷினில் ஏஏ எஃப்எஃப் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு ரியோஸ்டாட் பயன்படுத்தி நம்ம எஃப்ல கனெக்ட் பண்ணுறோம். லைனை 2ஆக பிரிக்கிறோம். என்ன பண்ணுறோம், லைனை 2ஆக பிரிக்கிறோம். L1 பிரிக்கிறோம், L2 பிரிக்கிறோம். சரிங்களா? ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி தான் அந்த நோ வோல்ட் காயிலோட இதை கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா?
ஸோ எல் ப்ளஸ்ன்னு சொல்கிறோம், எல் மைனஸ்ன்னு சொல்கிறோம், எல் ப்ளஸ்ன்னு சொல்கிறோம், எல் மைனஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஃபீல்டு ஆர்மச்சூர். அப்போ 4 பாயிண்ட் இருக்குது சரிங்களா. 4 பாயிண்ட் இருக்குது. என்னென்ன பாயிண்ட்டு? எல் ப்ளஸ்ஸு சரிங்களா, எல் மைனஸு, ஃபீல்டு, இன்னொன்று வந்து ஆர்மச்சூர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட் இருக்குது. 4 பாயிண்ட் இருக்குது. 4 பாயிண்ட் ஸ்டார்டர், 4 பாயிண்ட் இருக்குது சரிங்களா. யூஸ்வலாக இதையும் அதே ப்ரொசீஜர் தான், எந்த ஒரு மாறுதல் இருக்காது. ஒரே ஒரு விஷயம் சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் நம்ம சன்ட் ரெசிஸ்டன்ஸ் இதில் ஆட் பண்ணுவோம், ஃபீல்டுக்கு சன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவோம். மற்றபடி இருக்கிற எல்லாமே அதே தான் சரிங்களா. இந்த நோ வோல்ட் காயில் அட்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா, அட்ராக்ட் பண்ணுறது வந்து சப்ளை இருக்கிற வரைக்கும் தான் ஹேண்டில் வந்து ஆனில் தொடர்ந்து இருக்கும் சரிங்களா. இதில் வேறு ஒன்றும் இருக்காது. ஸோ இந்த சேம் கான்செப்ட் தான் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த இடத்துல நோ வோல்ட் ரிலீஸ் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நோ வோல்ட் ரிலீஸ் இருக்குது. இதில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாற்றிருக்கோம், இதில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாற்றிருக்கோம். இதில் வேறு ஒன்றுமே பண்ணல. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல் மைனஸை வந்து எங்கே கொடுத்துருக்கோம், டைரெக்டாக இதில் கொடுத்துருக்கோம். ஃபீல்டுக்கு சப்ளை இங்கே கொடுத்துருக்கோம். மேக்னெட்டு உள்ளே போகும்போதே ஃபீல்டுக்கு சப்ளை கொடுத்துட்டோம். மேக்னெட்டுக்கு உள்ளே போய் எனர்ஜைஸ் ஆகி இங்கே பாருங்கள், இங்கே வந்து எனர்ஜைஸ் ஆகினதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது சரிங்களா. டைரெக்டாகவே இங்கே கொடுத்துருவோம், சப்ளை கொடுத்துருவோம். ஸோ இது எனர்ஜைஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம L2 கொடுத்து கிரவுண்டில் கொடுக்குறோம் சரிங்களா. இது நம்ம வழக்கமாக சொன்ன மாதிரி இதுவும் வந்து ஒரு நோ வோல்ட் ரிலீஸ் தான். இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் தான். இது ஒரு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று சீரியஸாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபீல்டுக்கு சீரியஸாக ஒரு ப்ரொடக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், அது இங்கே சொல்கிறத விட இங்கே சொல்லணும், இங்கே வந்து ப்ரொடக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது சப்ளைக்கு இணையாகவே சப்ளைக்கு பேரலாகவே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஹேண்டில் ஆன் பொசிஷனில் இருக்கிறதுக்கு உதவி புரியும். சப்ளை நின்றுச்சு அப்படின்னா சப்ளை ஆஃப் பண்ண ஒன்று தான் வந்து இந்த என்விஆர் வந்து டீனர்ஜைஸ் ஆகி ஹேண்டில் ஆஃப் நிலைக்கு வரதுக்காக உதவி புரியும் சரிங்களா. இதுவும் அதே தான். இந்த ஓவர்ஹோல்ட் ரிலே இருக்கு இல்லையா, இது ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. இதுவும் முன்னே நம்ம பார்த்தது தான். மோட்டர் ஓவர்லோட் ஆனிச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை வந்து இந்த இடத்துல அட்ராக்ட் பண்ணும். ஸோ இப்படி அட்ராக்ட் பண்ணும்பொழுது இங்கே பாருங்கள், இப்படி அட்ராக்ட் பண்ணும்பொழுது இந்த இடத்துல அட்ராக்ட் பண்ணும்போது சப்ளை இருக்கு இல்லையா, இந்த சப்ளையை கட் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கும். இது ஏன்னா டைரெக்டாக இங்கேயே தான் கனெக்ட் பண்ணியிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏபி இந்த ஏ ஒரு பாயிண்ட்டு, பி ஒரு பாயிண்ட்டு, இந்த பி இதோட தான் கனெக்ட் ஆகிருக்கு. இது நீங்கள் அட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த சப்ளையை கட் பண்ணுறதுக்கான இந்த இடத்த இழுத்து பிடிக்கிறதுக்கான வேலையை தான் பார்க்கும். அப்போ டிமேக்னடைஸ் ஆகி ஓவர்லோட் ஆகும்போது ஆஃப் பொசிஷனுக்கு வந்துடும் சரிங்களா. இதில் வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதில் ஒரே ஒரு கான்செப்ட்டு, இந்த எல் ப்ளஸ் என் மைனஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. ஃபுல் சப்ளை வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா நார்மல் ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து இந்த ஹேண்டில் வந்து ஆன் ஸ்டேஜில் இருக்கும் ரைட்டுங்களா. அதை நகர்த்துனீங்க அப்படின்னா சீரியஸில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஃபுல் சப்ளை வோல்டேஜும் ஆர்மேச்சருக்கு போகும். அப்போ ஹேண்டிலில் ஆர்மேச்சருக்கு ஃபுல் சப்ளை போகும்போது இந்த ஹேண்டிலில் இருக்க அந்த சாஃப்ட் அயன் பேஸு இது இந்த எனர்ஜைஸ் ஆகிருக்கிற இந்த என்விஆரோட அட்டாச் பண்ணி இந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷனில் நின்றுக்கிட்டே இருக்கும், ஹேண்டில் ஆனில் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. என்ன ஒன்றே அப்படின்னா, இந்த இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்பீடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் சரிங்களா. ஸ்பீடை குறைச்சோம் அப்படின்னா, ஸ்பீடு இந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்பீடை குறைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு நம்ம இங்கே ஒரு நெகட்டிவ் சொன்னோம் இல்லையா, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கோம் நம்ம சரிங்களா. ஸ்பீடை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நோ வோல்டேஜ் காயிலுக்கும் அதாவது என்விஆருக்கும் சரிங்களா, என்விஆருக்கும் ஃபீல்டில் போகிற கரண்ட்டுக்கும் ரிலேஷன் இருக்காது, எந்த தொடர்பும் இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, தொடர்பு இல்லை அப்படின்னா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம் சரிங்களா. ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்காக தான் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம் ஓகேவா. வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து என்விஆர் வந்து என்விஆர் மேக்னெட்டு பாதிப்படையாது. இந்த 3 பாயிண்ட் ஸ்டார்டரில் இருக்க நெகட்டிவ் வந்து டிமெரிட்டை வந்து இங்கே வந்து இதை சரி பண்ணுறதுக்காக தான் எல் ப்ளஸ் எல் மைனஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வைக்கிறோம் சரிங்களா. வேறு ஒன்றும் இல்லை. இந்த 3 பாயிண்ட் ஸ்டார்டரை பொறுத்த மட்டும் ஃபீல்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரேட்டட் ஸ்பீடை எபோவ் ரேட்டட் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த பக்கம் 4 பாயிண்ட் ஸ்டார்டருக்கு போய்ட்டு எல் ப்ளஸ் எல் மைனஸ்ன்னு பிரிச்சிடறோம். பிரிச்சுட்டு நம்ம அதாவது ஃபீல்டுக்கு போகிற கரண்ட்டுக்கும் அந்த நோ வோல்டேஜ் ரிலேக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட், கோத்ரூ பண்ணிக்கங்க.
ஸோ இப்போ வந்து டார்க்கு இருக்கு இல்லையா, ஸோ மோட்டாரோட டார்க்கை பற்றி பேசுவாங்க. டார்க்னா திருப்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க, திருப்பு விசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் வந்து டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் வந்து டார்க்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஈக்குவேஷன்லாம் நீங்கள் ஒன்றும் அதை தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, பேக் இஎம்எஃப் பயன்படுத்தி அதை நம்ம சொல்லணும். அதனால் அது ஒன்றும் பெரிய லெவலில் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இந்த ஆர்மேச்சூரில் உற்பத்தி ஆகக்கூடிய டார்க்கு விச் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா பை இஜெட் பி இன்ட்டு ஐஏ டிவைடட் பை 2π, சரிங்களா, 2πA நியூட்டன் மீட்டர், சரிங்களா, நியூட்டன் மீட்டர். இது எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபார்முலா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2πலாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 2πலாம் வந்து கான்ஸ்டண்ட்டான வேல்யூ. இதை நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறேன். எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா 0.1 1/2π போட்டிங்கன்னா அந்த வேல்யூ வரும். 0.159 π ZP டிவைடட் பை A இன்ட்டு IA, சரிங்களா. அதுதான், இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது நம்ம வேறு எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா நம்ம பேக் இஎம்எஃப்ல எழுதுன மாதிரியே இந்த இடத்துல பொறுத்த மட்டும் இதில் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னென்ன அப்படின்னா, இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ பொறுத்த மட்டும் இதில் என்னென்ன கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள். ஸோ இதில் என்னென்ன கான்ஸ்டன்ட் வேல்யூ, உதாரணத்துக்கு நான் கேன்னு எடுத்துக்கிறேன். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை 0.159. ஸோ ஃப்ளக்ஸ் வந்து மாறும், சரிங்களா, ஃபீல்டு ஃப்ளக்ஸுங்கிறது மாறும், ஆர்மேச்சர் கரண்ட்டும் வேரி ஆகும். அப்போ வந்து இந்த இடத்துல இஜெட் நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் மாறாது, போல்ஸ் டிசைன் பண்ணும்போது அப்படியே தான் இருக்கும், ஏங்கிறதும் டிசைன் பண்ணும்போது அப்படியே இருக்கும். ஸோ இப்போ வந்து இது எல்லாமே கான்ஸ்டன்ட், சரிங்களா, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் ஃபேக்டர்ஸ். அதனால் இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டார்க் ஈக்குவேஷனை டிஎஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு பை ஐஏ அப்படின்னு எழுதுகிறோம், சரிங்களா, நியூட்டன் மீட்டர். இது ரொம்ப முக்கியம். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. இதை அந்த இடத்துல சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா வந்து ஆர்மேச்சர் டார்க் வந்து 9.55 இன்ட்டு இபி பேக் இஎம்எஃப் ஐஏ டிவைடட் பை என். இது ஸ்பீடை வச்சு பார்க்குறது நியூட்டன் மீட்டர். இது ரெண்டு மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சு தான் ஆகணும், ஞாபகத்தில் வச்சுக்கங்க. நியூட்டன் மீட்டர், டார்க் யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர், இது தெரிஞ்சால் போதுமானது. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டெரிவேஷன்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் நம்ம டெரிவேஷனை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் பவர் போட்டு பவர் என்ன டெவலப் ஆகுது, ஷாஃப்ட்டில் எவ்வளோ பவர் டெவலப் ஆகுது, அதை வந்து நம்ம உருவாகக்கூடிய பேக் இஎம்எஃப் பவரோட நீங்கள் ஈக்குவல் பண்ணிங்கன்னா, அதாவது மெக்கானிக்கல் பவரையும் எலக்ட்ரிக்கல் பவரையும் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் அந்தளவுக்கு அது நமக்கு தேவைப்படாது, சரிங்களா. அப்போ டார்க்னால் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு விசை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்மேச்சரில் டர்னிங் அண்ட் ட்விஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆக்சிஸை வச்சு சுற்றுனீங்க, ஒரு ஆரத்தை வச்சு சுற்றுனீங்க அப்படின்னா உருவாகிறது தான் அதை வந்து டார்க்னு சொல்லுவாங்க. அதாவது திருப்புத்திறனை வந்து F/Rன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இந்த 3 கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதுமானது, சரிங்களா. ஓகே, சரி, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஆமாம், நாபோட கன்னியூட்டி செக் பண்ணுவாங்க. சரி, இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டார்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். ஸ்டார்டரை வந்து எப்படி நான் சர்வீஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்டார்டரை எப்படி சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். சரி, இப்போ சர்வீஸ் பண்ணுறேன், என்னென்ன பிரச்சனை வரலாம் முதல்ல அது தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். என்னென்ன ஸ்டார்டரில் என்னென்ன பிரச்சனை வரலாம். ஒன்று வந்து அந்த நோ வோல்ட் ரிலீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த என்விஆர் மேக்னெட்டும் ஓவர்லோட் ரிலேன்னு சொல்லக்கூடிய அந்த ரிலேவும் மேக்னெட் ஆகாமல், அதாவது மேக்னடைசேஷன் ஆகாமல் இருக்கலாம், சரிங்களா. மேக்னடைசேஷன் ஆகாமல் இருக்கலாம். வேறு என்ன இருக்கலாம் அப்படின்னா அந்த ஸ்டட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டட்ஸில் ஏதாவது இஷ்யூ வரலாம். அப்புறம் ரெசிஸ்டன்ஸில் வந்து கண்டினியூட்டி இல்லாமல் இருக்கலாம். ஸோ வேறு என்ன இதில் இருக்கலாம் அப்படின்னா, வேறு என்ன மாதிரி பிரச்சனை வரலாம். வேறு என்ன மாதிரி பிரச்சனை வரலாம்னா ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரிங்கு வந்து உங்களை வந்து ஹோல்ட் பண்ணாமல் இருக்கலாம். அதாவது அதனுடைய டென்ஷன் வந்து குறைஞ்சிருக்கலாம், அந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் போயிருக்கலாம், சரிங்களா. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். ஸோ இதுக்கெலாம் என்ன நம்ம ரெமெடி எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், எப்படி நம்ம செய்வோம் அப்படின்னா, இந்த NVR OLRலாம் இருக்குல்ல, அந்த மேக்னெட்டாக ஒர்க் ஆகுது இல்லையா, இந்த அதாவது ரிலேன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ரிலே வந்து நார்மலி ஓப்பன் நார்மலி க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அப்படி கரெக்டாக இல்லைன்னா
அதில் இருக்கக்கூடிய காயில் வெளியே எடுத்துகிட்டு அந்த காயில் வந்து புது காயிலாக போடுவாங்க. உள்ளே இருக்கக்கூடிய காயில் எடுத்துகிட்டு புதுசாக ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா தான் ஒன்றும் இல்லை, நம்ம இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு காயில் இப்படி இருக்கும். மேக்னடைஸ் ஆகலை, டிமேக்னடைஸ் ஆகலை, இது சரியாக ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வருதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதை எடுத்துருவாங்க. இந்த காயில் எடுத்துகிட்டு புது காயில் போடுவாங்க. அப்படியும் ஒர்க் ஆகலைன்னா அந்த சாஃப்ட் அயான் பீஸை செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கோட அந்த டென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. அதனால் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் அந்த இப்படி சுற்றி வைக்கிற டென்ஷன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும். அது இப்படி இருக்க ரொம்ப அதில் வந்து அழுத்தம் அதிகமாகும். இப்படி இந்த அழுத்தம் வந்து இந்த மேக்னெட்டோட இப்படி ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கலேன், ஒட்டிக்கிட்டுனா அப்படி இழுத்து பிடிக்கணும். இந்த நீங்கள் டிமேக்னடைஸ் ஆனவுடனே இந்த அயான் பீஸ் வந்து ரிலீஸ் ஆனவுடனே இது அப்படியே இந்த இப்படி சுற்றுன இந்த ஸ்ப்ரிங் வந்து திருப்பி இந்த பக்கம் அப்படியே ஸ்ப்ரிங் ரிலீஸ் ஆகி திருப்பி ஆஃப் பொசிஷனுக்கு வரணும். சரிங்களா? சம்டைம்ஸ் வராது. அப்போ இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து கண்டினியூட்டியை செக் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டட்ஸுன்னா ஒன்றுக்கும் இப்படி ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதில் துரு பிடிச்சி போயிடும். இதில் நீங்கள் வந்து துரு பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மூவிங் அந்த இதை மூவ் பண்ணும்போது அதில் பக்கத்தில் வச்சிங்கன்னா நெருப்பு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டினியூட்டி இல்லாமல் டபக்குன்னு நெருப்பு வரும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம உப்பு காகிதம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உப்பு காகிதத்தை வச்சுட்டு இதை தேய்ப்பாங்க. இதை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு போடுவாங்க. அதே அயான் பீஸையும் அதே மாதிரி தேய்ப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரிலாம் நம்ம சர்வீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் இதை பராமரிப்பு பண்ணுறதுக்கான வேலைகள் இருக்குது. சரிங்களா? அந்த உப்பு காகிதம்னா அந்த சாண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க லேபில், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சாண்ட் பேப்பர் அதை வச்சு தேய்ப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்டட்டு வந்து ஒன்று பித்தளையில் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று அந்த பித்தளையில் இருக்கும் அந்த ஸ்டட்டு. அது நீங்கள் தேய்ச்சிங்கன்னா தான் போகும், இல்லைன்னா போகாது. சரிங்களா? ரொம்ப ஒரு சின்னதாக ஒரு அரைவட்டி உருவத்தில் தான் இருக்கும். அது கருப்படிச்சு போயிருந்தா ஸ்பார்க் ஆகி கருப்படிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா எமர்ஜென்சி வச்சு தேய்ச்சாதான் மறுபடியும் கான்டாக்ட் ஆகும். அதான் சொல்கிறேன், அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அதில் இந்த இஷ்யூஸும் வரலாம். அந்த இதை வச்சு தான் தேய்க்கலாம். வேறு என்ன சைஸ் இருக்கும், வேறு என்ன பிரச்சனை இருக்கும் அதில் தினேஷ்? எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை இருக்காதுண்ணா. ஏதாவது இரும்பு உள்ள போச்சுன்னா பள்ளி போச்சுன்னா கான்டாக்ட் ஆகாதுண்ணா. ஆமாம், மற்றபடிலாம் வேறு ஒன்றும் பெருசாக இதில் இருக்காது. சரிங்களா? காயில் தான் 2 காயில் தான் பிரச்சனை. அந்த காயில் பிரச்சனை, ஸ்ப்ரிங் பிரச்சனை, இது மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஓவர்லோடு இருக்கும்போது நான் உங்களுக்கு அந்த இது ஒரு ஜோல் சொன்னேன்ல, அது ஒரு இஷ்யூ ஆகும். இழுத்து பிடிக்காது. இந்த ட்ரையாங்கிள் அயன் பீஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பைவட்டட் சாஃப்ட் அயன் பாரை இழுத்து பிடிக்காது. அப்போ இதையும் தேய்ச்சி போடுவாங்க. துரு பிடிச்சி போச்சுன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அட்ராக்ட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை வந்து ஓவர்லோட் டைமில் வேறு ஏதாவது பஸ்ட் ஆகிடுச்சு, ஏதாவது இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைம்லையும் அது எல்லாத்தையும் நம்ம அந்த எமரி சீட்டை போட்டு அதாவது சாண்ட் பேப்பரை போட்டு சரி பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, இதில் இவ்வளோ தான்.